அற்புதமான அனுபவத்தை ஆனந்தமாக உங்களுடன் பகிர்ந்து கொள்வதற்காக நான் உங்கள் மஞ்சுநாத் குருக்கள். பொன்மொழிகளை பற்றிலாம் பார்த்துக்கிட்டே வரும். கிட்டத்தட்ட ஒரு டாபிக்னு எடுத்தாக்கா அதில் நிறைய சீரீஸ் மாதிரி வருது. ஏன்னா ஒரு 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸ்க்கு மேலே போகணும்னு வச்சுக்கோங்களேன். இந்த வீடியோ அப்லோட் ஆகிறதுக்கு ரொம்ப நாழியாகுது. மேபி அதனால தான் அது சின்னதாக ஒரு 60 செகண்ட்ஸு கிளிப்லாம் போடுறாங்க, உங்களுக்கு ஷார்ட்ஸ்லாம். முன்னாடியே சொன்ன மாதிரி என்னோட அனுபவத்தில் 4, 4.5 வயசு 5 வயசு வரைக்கும் பேசவே இல்லை. அதுக்கப்புறம் பேச ஆரம்பித்தோன்னு ஒரு விஷயத்தை சொல்வதற்காக கிறிஸ்பாக, கிளுப்தமாக, ரத்ன சுருக்கமாக சொல்வதற்குண்டான அறிவாற்றல், அறிவுத்திறமை, அதுக்குண்டான பயிற்சி இன்னும் பத்தலை அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் டாலரபிளாக நீங்கள் என்னை பொறுத்து கொண்டு நான் சொல்லக்கூடிய என்னுடைய அனுபவங்களை, நான் பகிர்ந்து கொள்ளக்கூடிய அனுபவங்களை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் இது மாதிரி ஏற்பட்டிருக்கிறதாங்கிறத பார்த்து அதனுடைய தாக்கத்தை புரிந்து கொண்டு அது நம்ம வாழ்க்கையில் இதே மாதிரி நடந்திருக்கே அப்படின்னு நடந்திருக்கும் வாய்ப்பு இருக்கிறது. இல்லை நண்பர்கள்கிட்டயோ உறவினர்கள்கிட்டயோ இப்படி இல்லாமல் கூட நடக்கும், என்ன இந்த பையனுக்கு இது மாதிரி நடந்திருக்கே அப்படின்னு நீங்கள் ஆச்சரியப்படுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. ஸோ அப்படி பார்க்கும்பொழுது இந்த பொன்மொழிகளை பற்றி சொல்லிக்கிட்டே இருந்தேன். பொன்மொழிகள்னு இல்லை, ஜென்ரலாக ஏதோ ஒரு வாசகம்னு வச்சுப்போமே. சில பேர் அந்த டிஷர்ட்லலாம் போடுவோம். இப்போ நான் ஆக்சுவலாக அந்த கேமராவை நேராக நிப்பாட்டிட்டு அது என்ன சொல்லுவோம், அந்த பக்கம் ஃபார்வர்டு கேமரா, இந்த பக்கம் பேக்வர்டு கேமரா, செல்ஃபி கேமராவா, அதில் எடுக்கிறதுனால எல்லாமே உல்ட்டாவாக தான் இருக்கும். அதை மன்னித்து கொள்ளும். பின்னாடி இந்த பேக்ரவுண்டில் இருக்கிறதெல்லாம் ஃபைல்ஸ்னாக்கா அதோட நேர் தெரியாது, பேர் தெரியாது, தலைகீழ இருக்கும், உல்ட்டாவா மிரர் வியூவாக தெரியும். ஸோ எவ்வளோ விஷயங்கள் ஒரு செயல்பாடு செய்வதற்கு முன்னாடி எவ்வளவு நம்ம மெனக்கிட வேண்டியிருக்கு, எவ்வளோ டெக்னிக்காலிட்டிஸ் இருக்குது. ஸோ அப்போது ஒருத்தருடைய வீடியோ, ஒருத்தருடைய கண்டென்ட்டு, ஒருத்தருடைய போஸ்ட் பார்க்குறோம், அதை பற்றி கமெண்ட் அடிக்கிறோன்னா அவங்க அதுக்கு எவ்வளோ மெனக்கெட்டு எவ்வளோ செஞ்சுருப்பாங்க அப்படிங்கிறதுலாம் இப்போது அனுபவ பாடமாக தெரிகிறது. இது மாதிரி தான் நிறைய விஷயங்கள், சமையல் ஆகட்டும், இதுவாக இருந்தாலும். ஸோ கம்மிங் பேக் டு டாபிக், சில வாசகங்கள்லாம் இருக்கும் இந்த டிஷர்ட்டில் போடுற வாசகங்கள். சில பேருடைய வீட்டு வாசலில் இருக்கக்கூடிய சில பேரில் நான் பார்த்துருக்கேன், நான் வாக்கிங் போகும்போது பார்த்துருக்கேன். சில பேர் வீட்டு வாசலில் அந்த பார்க்கிங்கில் அந்த ஸ்லோப் மாதிரி இருக்கும்ல, வண்டி வெளியில் வரத்துக்கு போகிறதுக்கு. மேபி அவங்க வண்டி வைக்கிறாங்களான்னு தெரியல, எனக்கு நான் அதை கவனிக்கல. அப்படியாக இருந்தால் அந்த பொன்மொழிகள் மேலே அவங்க வண்டியை ஓட்டிகிட்டு போகும்போது என்ன மைண்டில் ஃபீல் பண்ணியிருப்பாங்கன்னு தெரியல. பட் ஆனால் அவங்க ஒரு சூப்பரான ஒரு ஐடியா, அழகாக கோலமிட்டு தினம் ஒரு திருக்குறள், மேலே 2 கப்பலிட்ட அந்த திருக்குறளுடைய வாசகம், கீழே அதனுடைய அர்த்தம் கோலத்திலேயே போட்டிருக்காங்க. அது நின்று தினமாக படிக்கிறதுக்கு ஒரு 10 பேர், அதில் நானும் வருவேன். அன்பர்களே, உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதிரி அனுபவங்களில் வாசகங்கள், வேர்ட்ஸ் ஆஃப் விஸ்டம், அட்வைஸு, இது எப்படி சாதக பாதகமாக இருந்தது, ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் ஆஃப் ஆல் தீஸ் வேர்ட்ஸ், கப்லெட்ஸ், பொன்மொழிகள், அறிவுரைகள் எப்படி செயல்பட்டது, அதை நீங்கள் எப்படி எடுத்துக்கிட்டீங்க, அது எப்படி அப்சர்வ் பண்ணிக்கிட்டீங்க, அதை எப்படி பிரயோஜனப்படுத்துனீங்க, அது எப்படி உங்கள் வாழ்க்கையை வளம் பெற்றது, வளமாக்கியது, இல்லது ஏதாவது பாதகங்கள் இருந்தது, அந்த பாதகங்கள் நீங்கள் எப்படி எதிர்கொண்டீங்க, அப்படியான அனுபவங்கள் இருந்ததுன்னா கண்டிப்பாக என்னோட பகிர்ந்து கொள்ளுங்கள். அது ஒரு பெரிய அட்வைஸாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். எப்பொழுதும் உங்களுடைய ஆதரவுக்காக காத்து கொண்டிருக்கும் மஞ்சுநாத் குரு.